நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, பாரு நீ எவ்வளவு நல்லவா, நீ ஜெபிக்கிற பிள்ளை, ஆமா நல்ல நன்மை செஞ்சுட்டுலாம் இருந்த, உன்னை பார்த்து இப்படி கேட்டுட்டாளே. நம்மளை விழ வைப்பதற்கு பிசாசு தந்திரமான வார்த்தைகளை என்ன செய்வான், எடுத்துக்கொள்வான். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த தந்திரமான வார்த்தைகள் உள்ள வரும் பொழுதே சமாதான குலைவு வரப்போகிறது என்று அர்த்தம். சந்தோஷமா இருந்தாங்க, ஆனா இப்ப சொல்றாங்க, இவங்க தேவனாய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். என்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை மீறி செயல்படுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம போயிடும். அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதான நிறைவு இருக்காது, நம்மளை விட்டது விலகி போயிடும். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே இது என்னால புரிந்து கொள்ள முடியல, இவங்க பேசுற வார்த்தையை என்னால கேட்டுக்கொள்ள முடியல, இது சரியா தப்பான்னு தெரியல, நீங்க எனக்கு கற்றுத்தாங்கன்னு கேட்டிருந்தா அந்த வெளிச்சம் ஒரு நாளும் மாறவே மாறாது.